இந்த ஈசாக்குக்கும் தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்கும் திருமணமாகி 20 வருடங்களாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள். இதனால் ஈசாக்கு கர்த்தரிடத்தில் ஜெபித்து பிள்ளையை பெற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஏசா மற்றும் யாக்கோபு. இவ்வளவு ஏங்க, யோசேப்பின் தாயாகிய ராகேலுக்கு பல வருடமாக பிள்ளை இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு தேவன் அவளை நினைத்தருளி யோசேப்பை அவளுக்கு கொடுத்தார் இல்லையா? அதுபோல யோசேப்பின் மனைவிக்கும் ஒருவேளை பிள்ளை பிறக்காமல் இருந்திருக்கலாம். அவன் வேறு திருமணத்தின் மூலம் இந்த பிள்ளைகளை பெற்றிருக்கலாம் என்று யோசிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொன்று என்னவென்றால், இவன் தான் இப்போ எகிப்தின் அதிபதியாகி விட்டானே. நிறைய பணம், புகழ், வசதி, அந்தஸ்து எல்லாம் வந்து விட்டது. இப்போது அவன் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ள அவனால் கூடும். அதில் யாரோ ஒருவருக்கு இந்த குமாரர்கள் பிறந்திருக்கலாம் என்றெல்லாம் கூட யோசிக்க தோன்றும். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட இந்த வசனம் யோசேப்பின் உத்தமத்தை காட்டும் விதத்திலே இங்கு